10ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 52 ஏபியில் 20 அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் இந்த 19 91 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 52மே திரும்பி 20 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த கேப்பில் இருக்கிற பாருங்கள் 23 73 அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதோட இன்னொரு நம்பர் பாருங்கள் எப்படி மேட்ச் ஆகிருக்கு. இந்த 02 நமக்கு 20 அப்படின்னு இங்கே வந்திருக்கு. பாருங்கள், இந்த 65 இங்கே பிசியில் 65 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 2 நாள் விட்டு இங்கே 02 20 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. அப்புறம் பாருங்கள், இந்த 65 எப்படி நமக்கு இங்கே பிசியில் வந்துச்சோ அதே மாதிரி இந்த 10ன்ற நம்பருமே கரெக்டாக பிசியில் வச்சுட்டு இந்த கேப்பில் இருக்கிற இந்த 37 எப்படி இந்த 02 நமக்கு 20ன்னு ஏபியில் வந்ததோ அதே மாதிரி இந்த 37 நமக்கு ஏபியில் 73 அப்படின்னு இந்த 4 நம்பருமே, அதாவது பிசியில் இருக்கிற 02லேருந்து 65லேருந்து இந்த 4 நம்பர் 02 எடுத்து நடுவில் இருக்கிற கேப் நம்பருமே எப்படி கரெக்டாக பிசி ஏபின்னு கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க. அதோட இங்கே பாருங்கள், இந்த 19 நமக்கு 91 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 74 நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 19 திருப்பியாச்சு. அப்புறம் இந்த 74 நமக்கு ஏசியில் 74 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பிசியில் 49 வரலாம். பார்த்துங்க, பிசியில் 49 இந்த மாதிரி வரிசையாக இருக்கிற நம்பர் எடுத்து ஏபிபிசிஎஸ்சின்னு மாறி வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. இங்கே 19 நமக்கு கரெக்டாக 91ன்னு வந்துச்சு. அதனால் இந்த 74 நமக்கு ஏசியில் 74ன்னே வந்திருக்கு. பிசியில் 49 அப்படியே கூட வரலாம் 49 அப்படின்னு பாருங்கள். அப்படி 49 வரும்போது 049 அப்படின்மே வரலாம். பாருங்கள், இங்கே கூட பாருங்கள், இந்த 25 நமக்கு இங்கே ஏசியில் வந்தது, இந்த 10 பிசியில் வந்தது. இந்த 93 ட்விஸ்ட்டு வச்சு கரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 34 அப்படின்னு திருப்பி அடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த 49 அதே மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகுமான்னு பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், இந்த 25 ஏசியில் நமக்கு 25 அப்படின்னு வந்துக்குது. இந்த பிசி நமக்கு கரெக்டாக 10 அப்படின்னே வந்துச்சு. இந்த 93 கரெக்டாக நமக்கு 93 அப்படின்னு வந்திருக்கணும், அதாவது ஏபியில் வந்திருக்கணும். ஆனால் அது பிசிலே திரும்பி 34 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்திருக்கு. ஆனால் இங்கே எந்த நம்பருமே திரும்பி வரல. இந்த 34 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 49மே ஏதாவது ட்விஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். 44 அப்படின்னு வந்துடலாமான்னு பாருங்கள். இல்லைன்னா 99 அப்படின்னு வருமா பாருங்கள். ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி 44 இல்லை 94 அப்படி தான் வரணும். ஓகேவா? பாருங்கள், நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 83 33 இதில் ஒரு நம்பரு கூட்டி இங்கே 83க்கு 84ன்னு அடித்தாங்க. இந்த 33க்கு 34 அப்படின்னு அடித்தாங்க. இப்போ அதே சேமில் இங்கே 83க்கு இங்கே 38, இங்கே 33க்கு பதிலாக இந்த 78 இங்கே, அதாவது 87 83, இங்கே வந்து 38, இந்த 87க்கு 78. ஓகேவா? இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே பாருங்கள், 83க்கு 84, 33க்கு 34. ஓகேவா? இங்கே 83க்கு இங்கே 84, இங்கே 33க்கு இங்கே 34. அந்த பி போர்டில் இருக்கிற 3க்கு ஒரு நம்பரு கூட்டி இங்கே 4 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போது அதே மாதிரி தான் நம்ம இப்போ இங்கே பாருங்கள், பிசியில் 38க்கு 78க்கு ஒரு 73, அப்போ 38க்கு ஒரு 33 அப்படின்ற நம்பரு ஏபியில் வரலாம். அப்படி ஏபியில் 33 வந்தால் சி போர்டு என்ன வரும்னு பார்க்கலாம். சி போர்டில் நமக்கு பாருங்கள் 8504 அப்படின்ற நம்பர் கரெக்டாகவே இறங்கிச்சு. ஏன்னா அந்த 8054 அப்படின்றது கரெக்டான ஒரு செட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 4 நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது 4057 4058 அப்படின்றது எப்போவுமே வந்து
வர நம்பர். ஓகேவா? அப்போ அந்த இதில் நமக்கு 8504ன்னு வந்துடுச்சு. இப்போ 5047 அப்படின்ற நம்பரு சி போர்டில் வரணும். அப்போ 337 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 337 ஒரு வேளை வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது உள் நம்பரில் 4வது நம்பர் என்ன வரும்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பாக்ஸில் போன மாதத்தில் 3367 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. இதே பாக்ஸு 6337 அப்படின்ற நம்பருமே கூட வரலாம். இந்த பாக்ஸ் இதுக்கு முன்னாடி மறுபடியும் எப்போயாவது வந்துக்குதா பார்க்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கு. 6339 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி இதே பாக்ஸு 7363 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே அந்த நம்பரு 7363 தான் இங்கே 3367 வந்திருக்கு. ஒருவேளை 6337 அப்படின்ற நம்பரு வரலாம். பாருங்கள் 337 அப்படின்ற நம்பரு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். இந்த ஏசி 74 அப்படின்ற நம்பர் வர வேண்டியிருந்தது. ஏபிலையுமே 74 அப்படின்ற ஒரு நம்பரு வர வேண்டியிருந்தது. இப்போ கரெக்டாக ஏசி 74 வந்துருச்சு. இல்லை ஏபியில் 74 அப்படின்ற நம்பர் வரலாம், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 47 மறுபடியும் ஒரு 47 வந்தது ஏசியில். இங்கே ஒரு 47. ஸோ நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உண்மையை போட்டிருந்தோம். அதாவது எந்த நம்பர் ஏசியில் 2 தடவை அடிக்கிறாங்களோ அதை திருப்பி ஏசிலேயே ஒரு தடவை வரும் அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் 26 ஏசியில் 26. அப்போ ஏசியில் ஒரு 62 வரணும். மறுபடியும் ஒரு ஏசி 26. இங்கே பாருங்கள் ஏசி 62. அந்த மாதிரி எந்த நம்பர் ஏசியில் 2 முறை வருதோ அந்த நம்பர் திரும்பவுமே ஏசியில் திரும்பி வரும். ஓகேவா? அந்த மாதிரி இப்போது இந்த தடவை நமக்கு ஏசியில் 47 வந்தது. மறுபடியுமே ஒரு 47 வந்தது. கரெக்டாக 74 அப்படின்னு திரும்பி வந்துச்சு. இந்த மாதத்தில் ஏசியில் மறுபடியும் ஏதாவது ஒரு நம்பரு திரும்பி வரலாம். நீங்கள் அதாவது இது வரைக்கும் வந்த நம்பரையே நீங்கள் திரும்ப ஏசியில் ஒன்று போட்டுனே வந்தாலும் ஏதாவது ஒரு ஏசி பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏபிபிசியுமே வந்த நம்பரே திரும்பி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?